அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் வரலாற்றின் மாதமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் யூனிட் 6 தலைவர்கள் பற்றிய முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் அறிந்தும் அறியாததும் முக்கிய தலைவர்கள், வரலாற்றின் பின்னணியில் இருந்த தலைவர்கள் பற்றின கொஷின்ஸ், வரலாற்றில் மறைக்கப்பட்ட தலைவர்கள், நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்கும்போது யாரை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க. ராவ் பகதூர் சர் ஏ.டி. பன்னீர்செல்வம் டேஷின் தலைவராக இருந்தார். இதற்கு முன் ஆளுநர் எர்கின்ஸின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார். இவர் எந்த கட்சியோட தலைவராக இருந்திருந்தார் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி. சரியா? ஸோ இவரை பத்தின சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். 1888 ஜூன் 1ஆம் நாள் திருவாரூர் மாவட்டம் பெரும்பண்ணையூரில் பிறந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பாரிசட் பட்டம் என்ற தமிழர் பற்றிய கதைதான் இது. தாமரை செல்வம் ரத்தினம் அம்மையாருக்கு 3வது மகனாய் பிறந்து தனது குடும்ப சூழலால் மேற்கல்வியை தொடர மிகவும் கடினத்துடன் பயின்று BA பட்டம் திருச்சியில் பெற்று அதைத் தொடர்ந்து கேம்பிரிட்ஜின் உறுப்பு கல்லூரியில் 1912ஆம் ஆண்டு பாரிசட் பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டார். 1916இல் நீதி கட்சி உருவெடுத்து வந்திருந்த நேரத்தில் தன்னை அதன் உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். 1917இல் 18ஆம் ஆண்டுகளில் தஞ்சை நகர்மன்ற தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் இளைஞர் அணிக்கு தலைமை பொறுப்பேற்றார். மேலும் அதே ஆண்டில் ராவ் பகதூர் பட்டமும் பெற்றார். 1930 வட்டமேசை மாநாட்டில் ராவ் பகதூர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டைமலை சீனிவாசுடன் கலந்து கொண்டு இடஒதுக்கீடுக்கான கோரிக்கையை முன்வைத்தார். 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931 காந்தியடிகளுடன் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கும் தமிழருக்கும் பெருமை சேர்த்தார். 1936ஆம் ஆண்டு வைசிராய் எர்கின்ஸ் அவர்களின் நிர்வாக குழுவில் உள்துறை உறுப்பினராக செயலாற்றினார். 1937இல் தமிழகமே வியக்கும் வண்ணம் நீதி கட்சியின் தலைவராக உருவெடுத்தார். 1938இல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக பணியாற்றி அதே ஆண்டில் சர் பட்டமும் பெற்றார். எதிர்பாராத விதமாக 1940ஆம் ஆண்டில் அனிபால் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது விபத்துக்குள்ளாகி தன் இன்னுயிரை நீத்தார். பெரியார் தனது குடியரசு இதழில் தமிழரை காணும் தோறும், தமிழர் நிலையை எண்ணுந்தோறும் என் நெஞ்சம் பகீர் என்கிறது. இவருக்கு மாற்றாக யார் இருப்பார் என எண்ணும் போது என் நெஞ்சம் பரிதவிக்கிறது என குடியரசு இதழில் எழுதினார். மேலும் நடுவண் அரசு இவரது பெருமைகளை சிறப்பிக்கும் வண்ணம் 2008ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு இவரை சிறப்பித்தது.